Hello all, welcome to NutriScholar. In this channel, we are going to cover the Home Science Net Exam syllabus with detailed explanation in Tamil. I am Ananda Gopika, a clinical dietitian and postgraduate in Food Service Management and Dietetics. யூஜிசி நெட் எக்ஸாம்னா என்ன, யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியால் கண்டக்ட் பண்ணுற ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இப்போது ஸ்கூல்ஸில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணணுன்னா பிஎட் குவாலிஃபிகேஷன் வேணும். அதே மாதிரி காலேஜஸில் இல்லை யூனிவர்சிட்டிஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ இல்லை லெக்சரராகவோ ஒர்க் பண்ணணுன்னா நெட் எக்ஸாம் நம்ம எழுதி கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ வருஷத்தில் 2 டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒன்று ஜூனில் அப்புறம் இன்னொன்று டிசம்பரில். இப்போது டிசம்பரில் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா அக்டோபர் எண்டு இல்லை நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கே நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கேட்டகரிஸ் வைஸ் டிஃபர் ஆகும். ஸோ எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரினா 55% அண்ட் அதர் கேட்டகரிஸ்க்கு 50% மார்க்கோட. இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் இயர் மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கூட இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெட் எக்ஸாமுக்கு ஆக்சுவலாக ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. பட் ஜேஆர்எஃப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். சர்டன் கேட்டகரிஸ்க்கு வந்து அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. தென் இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டீச்சிங் ஃபீல்டு போகலாம், அப்புறம் ரிசர்ச் ஃபீல்டும் போகலாம். டீச்சிங்னா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ், இல்லை ரிசர்ச்சில் போகிறீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப் கிடைக்குதுன்னா நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம பிஹெச்டி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐசிஎம்ஆர், யூஜிசி, டிஎஸ்டி இந்த மாதிரி வெல் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம். தென் இதோட கட் ஆஃப் எப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே செப்பரேட் லிஸ்ட்டு ஜேஆர்எஃப்க்கு தனியாக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தனியாக கேட்டகரி வைஸ் கொடுத்துருவாங்க. இப்போது லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 172 ஸ்கார் பண்ணால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும், 202 ஸ்கார் பண்ணால் ஜேஆர்எஃப்க்கும், ப்ளஸ் இப்போ பிஹெச்டி ஒன்லி இன்னொரு ஆப்ஷன் கூட வந்திருக்கு. ஸோ பிஹெச்டி ஒன்லி நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம வந்து பிஹெச்டிக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமே எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதை பொறுத்து கட் ஆஃப்மே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது 30 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப் ப்ளஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சேர்த்தே அப்ளை பண்ணுறது பெட்டர். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ நான் இங்கே லிங்க் வந்து பின் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி வைஸ் எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். தென் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஆன்லைனில் தான் எழுத போகிறோம். இப்போ எல்லா மேஜர்ஸ்க்குமே 2 பேப்பர் 1ல் வந்து டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் எல்லாருக்குமே சேம் தான். 50 கொஷின்ஸ், ஒரு கொஷின்ஸ்க்கு 2 மார்க்கு. ஸோ 100 மார்க்குக்கு நம்ம ஃபஸ்ட் பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ், சேம் 200 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 300 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரியாக இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் கிடையாது, அது இதில் ஒரு பாசிட்டிவான ரொம்ப விஷயம். ஸோ எந்த கொஷினையும் நம்ம மிஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேப்பர் வேணால் ஃபஸ்ட் பேப்பரை முதல்ல பண்ணிக்கலாம், இல்லை செகண்ட் பேப்பர் வேணால் அதை முதல்ல பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து எழுதுறதுக்கு டைம் எடுக்குது, இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் மேக்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது, குட்டி குட்டி கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்புறம் பண்ணிக்கணும்னா நம்ம அப்புறம் கூட பண்ணிக்கலாம், அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கொஷின்ஸை. ஸோ வந்து நிறைய ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் எக்ஸாமில். ஸோ தென் வில் மூவ் ஆன் டு தி சிலபஸ். இன் ஹோம் சயின்ஸ் வி ஸ்டடி a wide ஸ்பெக்ட்ரமில். எங்கே ஃபுட் சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம், நியூட்ரிஷன் படிப்போம், டெக்ஸ்டைல் படிச்சிருப்போம், அப்புறம் சைல்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கும், தென் ஃபேமிலி ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஜி அண்ட் பிஜியில் படிக்கிற எல்லா சிலபஸையுமே இவங்க வந்து 10 யூனிட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. நெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து 10 யூனிட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். If you found this video helpful, please subscribe to NutriScholar and click the bell icon and get notification for upcoming lectures. Let's continue to learn and grow together. Thank you for watching.